நீங்க யார பத்தி பேசுறீங்க? நான் யார ஒத்துக்கிட்டேன்? ஓ, நான் யார பத்தி பேசுறேனே உனக்கு தெரியலையா? இரு, போட்டோவே காட்டுறேன். இந்த பையனை தானே நீ கல்யாணம் பண்ண போற? நான் உனக்கு வரனா பார்த்த மன வளர்ச்சி கொண்டிய மாப்பிள்ள இவன் தான். இந்த பையனை அப்பா கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்காம இப்ப ஏன் ஒத்துக்கிட்ட? ஐயா, நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க. நான் இந்த போட்டோல இருக்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல. நீங்க எனக்கு வரன் பார்த்து கொண்டு வந்த பையன் இவர்தான் எனக்கு தெரியாது. நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறது இவர் தம்பிய. தம்பியவா? என்னம்மா விளையாடுறியா? இந்த பையனோட சம்பந்தி குடும்பம் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட குடும்பம். அந்த குடும்பத்துல எந்த ஒரு நல்லது கெட்டது நடந்தாலும் அது எனக்கு தெரியாம இருக்காது. அப்படி இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாதா? கல்யாணம் இந்த போட்டோ எடுக்கிற பையனுக்கா இல்ல அவர் தம்பிக்கு நடக்க போதான்னு நீ பொய் சொல்லாதம்மா. நான் எங்க பொய் சொல்லணும்? கட்டிக்க போறவரை ஏன் மாத்தி சொல்லணும்? எனக்கு தெரியாதா நான் யார கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு? நீங்க தான் தப்பா புரிஞ்சுட்டு பேசிட்டு இருக்கீங்க. நில்லுமா, நில்லுமாங்கறேன்ல. என்ன இந்த பொண்ணு இப்படி சொல்லிட்டு போறா? ஒரே குழப்பமா இருக்கு. கல்பனாமா, கல்பனாமா. வணக்கம். வாங்க ஜோசியரே. வணக்கம். உள்ள வாங்க. வாங்க வாங்க. ஏங்க ஜோசியர் வந்திருக்காரு, வாங்க. வாங்க 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 ஜோசியர், வாங்க உட்காருங்க, வாங்க. இருக்கட்டங்க ஐயா, பரிகாரத்துக்கு நேரம் குறிச்சிட்டேன், அதை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? எப்போ பரிகாரம் வச்சுக்கலாம் ஜோசியரே? நாளைக்கு 11ல இருந்து 12 நல்ல நேரம், அப்பயே பரிகாரத்தை வச்சுக்கலாம். அப்படியா? சரி, பரிகாரத்தை எந்த கோயில்ல வச்சுக்கலாம்? இது கல்யாண தோஷங்கிறதுனால முதல்ல உங்க குலதெய்வ கோவில்ல போய் உத்தரவு வாங்கணும். உத்தரவு வாங்கிட்டு அப்படியே அங்கேயே பரிகார பூஜையும் பண்ணிடலாம். அப்படிங்களா? சரிங்க. அப்ப நான் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு போன் பண்ணி வர சொல்லிடுறேன். சரிம்மா, சரி. அப்ப நான் கிளம்புறேம்மா. என்ன கிளம்பிட்டீங்க? இருங்க, காபி சாப்பிட்டு போங்க. கல்பனா, போமா. இல்லைங்க, இப்பதான் நான் வரும்போது சாப்பிட்டு வந்தேன். ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். அப்படியா? சரி, வாங்க வரேங்க. வரேன். நல்லது. மடி டாட், yes dad, we are going for parihara puja. You get ready, okay? yes I know. பரிகாரம் பண்ணிங், தாலி கட்டிங், பூஜை நடத்திங், அப்புறம் ஃபினிஷிங். என்னடா இங்கிலீஷ் இது? மகாலட்சுமி இங்கிலீஷ். விளையாட்டு பிள்ளையா இருக்கான். யாரா இருக்கும்? சம்மந்தியம்மா. சொல்லுங்க சம்மந்தி. சம்மந்தி, ஜோசியர் வந்திருந்தாரு. நாளைக்கு காலையில 11-12 நல்ல நேரமா எங்க குலதெய்வம் கோயிலே பரிகாரம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாரு. அப்படியா சம்மந்தி? ரொம்ப சந்தோஷம். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, காலையில ரெடியா இருங்க. நான் கார் அனுப்பி வைக்கிறேன். நீங்க நேரா கோயில வந்து இறங்கிக்கோங்க. நாங்களும் அங்க வந்துடுறோம். சரிங்களா? சரிங்க சம்மந்தி, நாங்க வந்துடுறோம். சரி, நான் வச்சிடுறேன். அத்தை கிட்ட சொல்லுவோம். மா, நாளைக்கு பரிகாரத்தப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்மா. மாப்பிள்ளைய மாத்த போற விஷயம் மட்டும் கல்பனா ஆண்டிக்கும் ஸ்வேதாக்கும் தெரியவே கூடாது பாட்டி. ஆமா கண்மணி,
தப்பி தவறி தெரிஞ்சதுன்னா இவ்வளவு நாள் நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போயிடும். நாளைக்கு கோவில்ல ஸ்வேதாவை நான் பாத்துக்கிறேன் அத்தை. மாதவனை நீங்க பாத்துக்கோங்க. ஆ? கோவில்ல 3 பேரும் எந்த காரணத்தை கொண்டோ ஒருத்தரை ஒருத்தர் சந்திச்சு பேசிக்கவே கூடாது. அப்படி அவங்க பேசிக்காம இருந்தாலே நமக்கு பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். நம்ம ஈஸியா பரிகாரத்தை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நிச்சயம் கல்யாணம் மட்டும்தான். நம்ம தெளிவா சூதானமா நடந்துகிட்டா அதையும் கடந்து மாதவனுக்கு ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஓகே? ஓகே. ஓகே. ஸ்வேதா நாங்க பேசினதை கேட்டு இருப்பாளோ? பாட்டிமா, ம் நைட்டு டிஃபனுக்கு என்ன சட்னி அரைக்கட்டும்? சட்னியா? அது தக்காளி சட்னி அரைச்சிடு. ம், சரி பாட்டி. ஸ்வேதா, சொல்லுங்க பாட்டி. நாளைக்கு உனக்கும் மேடிக்கும் பரிகார பூஜை இருக்குல்ல, அது முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல. உடனே நிச்சயம், அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம் தான். அதுக்கப்புறம் நீ கோடீஸ்வரர் வீட்டு மருமக. ஆமா ஸ்வேதா. அதனால நீ நாளைக்கு கண்மணி என்ன சொல்றாளோ அத அப்படியே செஞ்சிடணும். என்ன, சரியா? ஆமா ஸ்வேதா, அம்மா சொல்றது கேளு. அனாவசியமா யார்கிட்டயும் பேசாத. என்ன, சரியா? ஸ்வேதா, ஏன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? சொல்லு ஸ்வேதா, ஏன் பேசவே மாட்டேங்கிற? ஸ்வேதா, இப்படி நீ எதுவுமே சொல்லாம இருந்தா நீ என்ன நினைக்கிறன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? ஏதாவது சொல்லு ஸ்வேதா. மேடி நல்லவர் தான், குழந்தை மாதிரி நடந்துக்கிறாரு. இருந்தாலும் அவர் கூட சேர்ந்து நான் எப்படி பரிகாரம் பண்றது? ஸ்வேதா, இதுல என்னமா இருக்கு? பரிகாரம் தானே. ஸ்வேதா, இது சின்ன விஷயமா? மாதவனுக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு தானே நீ இதெல்லாம் பண்ற. தோஷம் நிவர்த்தி ஆகணும்ல. ஆஹா, இவ ஒத்து வர மாட்டா போல இருக்கே. ஸ்வேதா, நீ ஒன்னும் யோசிக்காத, உன் மனச போட்டு குழப்பிக்காத. எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம், சரியா? நீ போ. ரொம்ப மனசு போட்டு குழப்பிக்கிறாளே, என்ன நடக்க போகுதோ தெரியலையே. நாளைக்கு ஸ்வேதா கரெக்டா நடந்துப்பாளா? வாங்க 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 வாங்க. வணக்கம் பூசாரி. வாங்கம்மா வாங்க. போலாம். கருப்பண்ணசாமி,
நீ தான் எங்களுக்கு துணையா இருக்கணும். அம்மா, ஆ. கல்யாண தோஷம் நீங்கணும்னா ம். கல்யாண தாலியை வச்சுதான் பூஜை பண்ணணும். நான் உங்களை தாலி கொண்டு வர சொன்னேன், ஆ. கொண்டு வந்துறீங்களா? கொண்டு வந்திருக்கோம் சாமி. இங்க கொடுங்க. கருப்பண்ணசாமி, பரிகாரம் பண்ண போற 2 பேரும் இந்த தாலியை தொட்டு கும்பிடுங்க. கும்பிட்டுக்கோ. அம்மா, நீங்களும் ஐயாவும் தொட்டு கும்பிடுங்க. கருப்பண்ணசாமி, எல்லாம் நல்லபடியா நடக்க நீ தான் அருள் புரியணும். கருப்பண்ணசாமி, உன்கிட்ட என்ன வேண்டுனாலும் அது அப்படியே நடந்துரும்னு சொல்லுவாங்க. நான் உன்கிட்ட வேண்டுறது ஒன்னே ஒண்ணுதான். எனக்கும் மாதவனுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடந்து முடியணும். மேடி, என்னடா? வாட் மாம்? நல்லபடியா கல்யாணம் முடியணும்னு வேண்டிக்க, சரியா? ஓகே மாம். மகாலட்சுமி, மகாலட்சுமி. எல்லாம் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் சரியான டைம். தாலி கட்டிட்டேன். ஜாலி. நான் தாலி கட்டிட்டேன். ஸ்வேதா எனக்கு பொண்டாட்டி ஆயிட்டா. எனக்கு ஸ்வேதாக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஸ்வேதாக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இல்ல, என்ன சத்தம்? மேடி எனக்கு தாலி கட்டினது கனவா? நான் மாதவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஆனா மேடி என் கழுத்துல தாலி கட்டின மாதிரி கனவு வருதே. இது தப்பாச்சே. ஏன் இந்த மாதிரி எல்லாம் எனக்கு கனவு வருது? நமக்கு இருக்கிற
இருக்கிற ஒரே ஆதரவு சாமி தான். ஏன் சாமி இந்த மாதிரி கனவெல்லாம் எனக்கு வருது? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி. எனக்கு நீதான் சாமி சரியான வழியை காட்டணும். இவ இதுக்கு இந்த நேரத்துல சாமி கும்பிடுறா? ஸ்வேதா, ஏன் கண் கலங்குற? என்னாச்சு? ஸ்வேதா, ஏன் கண் கலங்குற? எனக்கு வரக்கூடாத கெட்ட கனவு வந்துருச்சு கண்மணிமா. என்ன கனவு? நான் மாதவனை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி தானே எனக்கு கனவு வரணும். ஆனா எனக்கு மாடி தாலி கட்டுற மாதிரி கனவு வருது. அப்படி வரக்கூடாதுல்ல? சரி, கனவு தானம்மா, விடு. கனவுனா கூட மாடி என் கழுத்துல தாலி கட்டுறது தப்பு தானம்மா? ஸ்வேதா, தப்புதா ஸ்வேதா. கனவுல அப்படி வரத்துக்கெல்லாம் நாம என்ன பண்ண முடியும்? நீ இப்படி எதை பத்தியும் யோசிக்காம போய் படு. இல்ல பூமிகாமா, கனவு மட்டும் இப்ப வந்திருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா காலையில தரகரும் இதேதான் என்கிட்ட சொன்னாரு. எதையே சொன்னாரு? நான் மாப்பிள்ளை வீட்டுல 1 கோடி ரூபாய் பணம், 100 பவுன் நகை, பங்களால வாங்கி தரேன்னு சொல்லியும் நீ அந்த மன வளர்ச்சி இல்லாத பையனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு சொல்லிட்டு இப்ப மட்டும் எப்படி கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்ட? நான் யார ஒத்துக்கிட்டேன்? இந்த பையனை தானே நீ கல்யாணம் பண்ண போற. நான் உனக்கு வரனா பார்த்த மன வளர்ச்சி குன்றிய மாப்பிள்ளை இவன் தான். நான் இந்த போட்டோல இருக்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல. நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறது இவர் தம்பிய. நீ போய் சொல்லாதமா. நான் எங்க போய் சொல்லணும்? கட்டிக்க போறவரை ஏன் மாத்தி சொல்லணும்? எனக்கு தெரியாதா நான் யார கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு? நீங்க தான் தப்பா புரிஞ்சுட்டு பேசிட்டு இருக்கீங்க. நில்லுமா. இந்த தரகர் என்ன வேலை பார்த்திருக்கான்? நான் தான் நீங்க தப்பா சொல்றீங்க. நான் கல்யாணம் பண்ணிக்க போறது மாதவனை தான் சொல்லிட்டு கோபமா வந்துட்டேன். கண்மணிமா, தரகர் சொன்ன மாதிரியே இந்த கனவு வந்துச்சா, அதான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸ்வேதா, அந்த தரகர் சரியான ஃப்ராடுமா. எங்க கிட்ட வந்து கமிஷன் கேட்டா, நாங்க குடுக்கல. அதான் உங்ககிட்ட வந்து ஏதேதோ சொல்லி உன் மனச குழப்பி இருக்கான். நான் அவனை பாத்துக்கிறேன். இங்க பாரு, தரகர் சொல்றதெல்லாம் நீ நம்பலாமா? அதெல்லாம் விடு. இல்லம்மா, நாளைக்கு அய்யனார் கோவில்ல பரிகாரம் பண்ணும்போது என் கனவுல வந்த மாதிரியே நடந்துட்டா, மேடி என் கழுத்துல தாலி கட்டிட்டா, நான் என்ன பண்றது?
மேடி கூட என்னால எப்படிமா வாழ முடியும்? எனக்கு பயமா இருக்குமா. நாளைக்கு அந்த பரிகாரத்துக்கு நான் வரல, என்ன விட்டுருங்க.